இன்றைக்கி நான் வந்து மில்லட்டில் வந்து உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து சாமை நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு, கடுகு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். பச்சையாக தான் அரைச்சிருக்கேங்க, நான் வறுத்து அரைக்கலை. அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பட்டாணி எடுத்திருக்கேன், அப்புறம் வேணுங்கிறது கொஞ்சம் பட்டாணி, தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், வெங்காயம், உருளைக்கிழங்கு ரெண்டுமே மீடியம் சைஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெயும் தேவையான அளவுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். எண்ணெயை ஊற்றியாச்சுங்க, சூடாகட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க, இதை வந்து போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் மீதியெல்லாம் போட்டலாம், கருவேப்பிலெல்லாம். வேறு ஏதாவது காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ளதாக இருந்துச்சு, அதனால் இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் வெங்காயம் போட்டுடலாங்க, உப்பு போட்டுடலாம், கொஞ்சமாக சீக்கிரம் வதங்கிட்டு விடலாம். இது வதங்கிட்டுங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம சாமையை வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கழுவி போட்டோம்னாலே இது வந்து சாமை அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கொஞ்சம் போட்டாலே நல்லா வந்து வரைய ஃபுல்லாக இருக்கும், சிலிங்காக இருக்கும். இது வதங்கட்டும். வதங்கினோடனே தண்ணியை ஊற்றி சாமையும் போட்டுடலாம். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நல்லா தண்ணி வேணும். வந்து ஒரு 100 கிராமுக்கு 200 தண்ணி வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ ஒரு கப்பில் அதுக்கு 2 டைம்ஸ் விடணும். அதை கொடுத்துடலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டுங்க, நான் உப்பு போட போகிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து குழம்புலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போது கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், துவரம் பருப்புலாம் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சாமை வாஷ் பண்ணி வச்ச சாமையும் போட்டுடலாம். இதை வந்து கொஞ்சம் லேசாக கொதி வரட்டுங்க. கொத்தமல்லியும் போட்டுருவோம். லேசாக கொதி வந்தவுடனே குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாக கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே போட்டால் தான் அது சரியாக வரும். பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரில் வச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். டேஸ்டியான குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு நான் 3 விசில் வந்த உடனே டேஸ்டியான சாமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாமையில் பண்ணது இது ஹெல்த்தி தான். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் போட்டுக்கிட்டாலுமே வயிறு ஃபுல்லாகிடும். ஹெல்த்தியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and the bell icon. Thank you.